வணக்கம். ஓம் சாந்தி. மனித மனம் எப்பொழுதுமே முன்னேற்றத்தை நோக்கி போய்க்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் கீதை நமக்கு கற்றுத்தரும் பாடம். அதாவது எப்பொழுதுமே முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏற்ற இறக்கங்கள் கட்டாயம் வரும். ஆனால் பகவான் இதை காட்டுவதற்காகவே எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனுக்கும் துக்கம் வரும். ஜீவாத்மாவாகிய நாம் துக்கத்திற்கு வசப்பட்டு கட்டாயமாக மனதில் ஒரு ஏற்ற இறக்கங்களுக்கு நிச்சயமாக நாம் ஆட்படுவோம். இதை கீதையில் இறைவன் தெளிவாக புரிய வைத்திருக்கிறார். அதே போலவே அர்ஜுனனுக்கும் இந்த நிலை ஏற்பட்டது. பொதுவாக மக்கள் நினைக்கிறார்கள், இறைவனை நாம் கையகப்படுத்த முடியாது, அவர் இத்தனை உயர்ந்தவர் என்று. ஆனால் இறைவன் நம் கூடவே இருந்து, தான் ஒரு நண்பனைப் போல் கூட இருந்து எப்பொழுதுமே தனக்கு ஒரு வழிகாட்டக்கூடியவனாக நம்முடன் இருக்கிறார் என்பதை அடிக்கடி கீதையில் உணர்த்துகிறார். முதல் அத்தியாயத்தோடைய மிகவும் முக்கியத்துவமே இதுதான். இறைவன் நண்பனாக இருந்து நமக்கு தேவையான நேரங்களில் நமக்கு அவ்வப்பொழுது வழிகாட்டுகிறார். இதேதான் கீதையில் திரும்ப திரும்ப கூறப்பட்டுள்ளது. அப்போ அர்ஜுனன் முன்னாடி இருந்த ஒரு சிச்சுவேஷன் என்ன என்று நாம் இத்தனை நேரமாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ அர்ஜுனன் மனம் ஒரு நிலை தடுமாறி போகும் பொழுது அவனுக்குள்ள இருந்த ஒரு சில எண்ணங்கள் மாறத் தொடங்குது. அப்போ அப்படி மாறத் தொடங்கும் பொழுது அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் மறந்து போய் அதையே எதை செய்யணும் என்று நினைத்தானோ அதையே அவன் தவறாக எண்ண தொடங்குகிறான். இப்போ இதில் ஃபஸ்ட்டு அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, நிஹத்யதார்த்த ராஷ்டிரான்னஹ கா பிரீதி ஸ்யாத் ஜனார்தன, நிஹத்யதார்த்த ராஷ்டிரான்னஹ கா பிரீதி ஸ்யாத் ஜனார்தன, பாபமேவாஸ்ரயேத் அஸ்மான் ஹத்வைதான் ஆததாயினஹ, பாபமேவாஸ்ரயான் அஸ்மான் ஹத்வைதான் ஆததாயினஹ. இங்க அர்ஜுனன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆததாயினஹா அப்படின்னா அக்ரசார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய பயங்கரவாதி அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இவங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது, என்ன வேணா செய்யறதுக்கு துணிந்தவர்கள் இவர்கள். அதாவது கொலையா இருக்கலாம், கொள்ளையா இருக்கலாம், திருடா இருக்கலாம், பெண்களை சூறையாடுவதாக இருக்கலாம். இவர்களுக்கென்று எந்த விதமான தர்மமும் கிடையாது. எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்ய துணிந்தவர்கள், கொலை பாதகமாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களை ஆததாயினஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறான்னு பாருங்க, நமக்கே இதை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். அர்ஜுனன் என்ன சொல்கிறான்னா, நிகத்திய தார்த்தராஷ்டிரான்னஹா, இந்த திருதராஷ்டிரனுடைய மகன்களை கொல்வதால் கா பிரீதிஸ்யா ஜனார்தன, நமக்கு என்ன மகிழ்ச்சி வரப்போகிறது அப்படின்கிறான். அப்புறமா பாபமே வாஷரயாத் அஸ்மானு ஹத்வைதான் ஆததாயினஹா, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதிகளை, ஆததாயினஹா இந்த ஒரு கொள்ளைக்காரர்களை, அக்ரசார்ஸ் இவர்களை கொல்லுவதனால நமக்கு பாவம் தானே வரும் அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம எதை பரவ விடக்கூடாதோ, எதை தடுக்க வேண்டுமோ அதற்காக தான் இந்த யுத்தமே. ஆனால் அதையே பாவம் என்று அர்ஜுனன் கூறுகிறான். அப்போ அவன் மனம் எவ்வளவு தூரம் தலைகீழாக வேலை செய்ய தொடங்கிடுது அப்படின்னு நம்ம இதிலேருந்து பார்க்கலாம். அப்போ இவர்களை பாவிகளை கொல்லுவதால் நமக்கு பாவம் தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன். இது எந்த விதத்துல நியாயம்? அப்போ அர்ஜுனன் மோகவசப்பட்டு எவ்வளவு தவறான ஒரு, அதாவது டைலமா மட்டும் இல்லை, இங்க ஒரு டியூயாலிட்டி அவனுடைய மனதுல வந்துடுது. இதுவா அதுவா, சரியா தவறா அப்படிங்கிற விஷயம். அப்போ இது இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதை நம்ம ஒரு ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பரிபூர்ண ஞானி ஆகிட முடியாது நம்ம. இதே தான் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லலாம் அப்படின்னா, லிட்ரஸி இஸ் நாட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அக்ஷர ஞானம் எனக்கு இருக்கு,
அப்படிங்கிறதுனால இதுதான் நம்ம ஒரு சிக்ஷை அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அர்ஜுனனுக்குள்ளேயும் இதுதான் நடக்குது. அவனுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்கு, ஆனால் அதை ஞானம்னு சொல்ல முடியாது. அவன் சம்பூர்ண ஞானி ஆகலை. விஷயம் தெரிந்தாலும் நாலேஜ் இருக்கிறதுனால ஒருத்தர் ஞானியாக ஆகிட முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப இங்கே பகவான் சில விஷயங்களை வலியுறுத்துறார். இது நமக்கும் தான். இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் வாழ்க்கையில். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஞானி கிடையாது, அதை அறிஞ்சுக்கிறதுனாலையும் நம்ம ஞானி கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாயிடுது. எந்த ஒரு சங்கல்பத்தோடு அர்ஜுனன் வந்தானோ, நான் சுய தர்மத்தை கடைபிடிக்கணும், தவறை வளர விடக்கூடாது அப்படின்னு, நான் பாவம் செய்யலை, ஆனால் நான் பாவத்திற்கு துணை போகலை, அதுவும் சரி. ஆனால் பாவத்தை பார்த்து நான் மௌனமாக இருந்தால் கூட பாவத்திற்கு துணை போவது போல தானே. அதனால் இப்போ நம்ம இங்கே கொஞ்சம் ஞானம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் அதோடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்காததுனால சில சமயம் சரி தவறு நமக்கு புரியறதில்லை. கர்மங்களுடைய ஒரு ஆழமான கதியை நம்ம தெரிந்து கொள்ளாததுனால தடுமாற்றத்திற்கு நம்ம வந்துடுறோம். இதே மாதிரி இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதசஹ, யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதசஹ, குலக்ஷயக்ருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம். அப்போ அடுத்து இன்னும் அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, குலக்ஷயக்ருதம் தோஷம், அதாவது இந்த துரியோதனாதிகள் இந்த யுத்தத்தினால குலம் அழிந்து விடும், இந்த பெரிய கெடுதலை பற்றி அவங்களுக்கு ஒரு பேராசையுள்ள மனதோடு அவர்கள் இருக்கிறதுனால இந்த குல நாசத்தால் ஏற்படக்கூடிய கெடுதிகளை அவர்கள் அறியலை. ஆனால் நாம் இதை தெரிஞ்சு வச்சிருக்கோமே, அப்போ நாம் இதை தவிர்க்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அதாவது தவறை நாம் கட்டாயமாக அழிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் அர்ஜுனனோட மனதிலிருந்து போயிடுத்து. நாம் இந்த யுத்தம் நடந்தால் குலக்ஷயம், அதாவது குலம் அழிந்து விடும். குலம் அழியிறது மட்டும் இல்லை, மித்ர துரோகம், அதாவது நண்பனுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமாக இது மாறிடும். அதனால இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். எதை இறைவன் சுய தர்மம் புண்ணியமான காரியம், நீ இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரோ, அதையே அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, இது பாவமானது, இதை நாம் செய்யக்கூடாது, இதிலிருந்து நாம் நிச்சயமாக விடுபடணும், இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இங்கே நம்ம இந்த கீதை ஞானத்தை தர்க்க ரீதியாகவோ தத்துவ ரீதியாகவோ இங்கே நம்ம சிந்திக்கிறதுக்கு வரல. ஒரு பொதுவான பாமர மனிதன் அவனுக்குள்ள ஒரு வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படும் பொழுது, பிரச்சனை ஏற்படும் பொழுது அவன் எப்படி சிந்திக்கணும், அப்போ எப்படி அவன் தவறாக சிந்திக்கிறான், இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கீதை ஞானத்தை பற்றி ஒரு சிறிய அலசல்னு கூட சொல்லலாம். நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அர்ஜுனனுக்குள்ள அது எப்படிப்பட்ட விஷயம் வந்தது அப்படின்னா, ஞானம் ஒரு அர்ஜுனனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் யக்யம், ஜபம், தவம், பக்தி, ஞானம் பல பல விஷயங்கள் அவனுக்கு கூறப்பட்டிருக்கு. அப்போ நிச்சயமாக இந்த ஞானம் ஒரு அர்ஜுனனுக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறதும் தெளிவாகிறது. அது ராஜாவாக இருக்கலாம், பிரஜாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் துக்கத்திற்கு வசப்பட்டு விடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் நாம் இந்த ஞானத்தை எடுத்துக்கொண்டு அந்த துக்கத்திலிருந்து எப்படி விடுபடணும் அப்படிங்கிற சிந்தனையோடு நம்ம முன்னேறிக்கிட்டே போகலாம். ஓம் சாந்தி.